சொல்லலாம். குறிப்பா மதிய வேளைகள்ல வெளியில வரதுக்குன்னே அச்சப்படுறாங்க. இங்க இருக்கக்கூடிய பழச்சாறு கடைக்காரர்கிட்ட கேட்கலாம். ஆனா வெயில் ஆரம்பிக்க மக்கள் இந்த பழச்சாறுகளை எவ்வளவு தூரம் விரும்பி வாங்குறாங்க? நீங்க அதுக்கேத்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சிருக்கீங்க? மிக்ஸ் பண்ண மாட்டோம். நல்லா இருக்குங்களே, உங்களுக்கு சாத்துக்குடி, தர்பூசணி, முலாம்பழம், மாதுளை ஜூஸு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. மத்திய மாவட்டம் திருச்சி. இந்த மாவட்டத்தில் இருக்கணும் அப்படின்னாவே வெயில ரசிக்கிற மக்கள் தான் திருச்சி மக்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு வழக்கும். ஏன்னா திருச்சி மாவட்டத்தில் எல்லா காலங்களிலுமே வெப்பநிலை என்பது அதிகரித்து காணப்படும். குறிப்பாக இந்த மே மாதம் வரும்பொழுது வரக்கூடிய வெப்பநிலை என்பது மிக அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தோமேனால் மார்ச் மாத இறுதியிலிருந்தே வெப்பநிலை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. ஒரு பக்கம் தேர்தல் களம் சூடு பிடித்தது. அந்த தேர்தல் களத்திற்கு இணையாக வெப்பநிலையும் இந்த தடவை அதுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ரெண்டுமே ஒன்னோட ஒன்று போட்டி போடுகிற நிலையில வெப்பநிலை என்பதும் அதிகரித்து காணப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி திருச்சியில 103 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்பது பதிவாகி வருகிறது. நம்மளே பார்க்கலாம், மதிய வேளைகளில் மக்கள் அந்த பனி நிமித்தமா வெளியில வராங்க. ஆனா இந்த வெயிலை சமாளிக்க முடியல. காற்றே வெப்பம் கலந்த ஒரு அனல் காற்றாக தான் வீசுது. வெளியில வந்தோம் அப்படின்னாவே கர்ச்சிப்பு, கொடை இப்படி எதை கொண்டு வந்தாலுமே அது நமக்கு ஈடு செய்யறது இல்லை. காரணம் இந்த ஓவர் வெயில்னால ஒரு ஹீட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரியான கர்ச்சிப் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தா இன்னும் அது வேர்வையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. ஆனால் இங்கே இப்படி வெளியில் வர சூழலில் தாகம் அதிகமாக எடுக்கும் பொழுது அந்த வெப்பநிலையை தணிப்பதற்காக மக்கள் அதிகமாக பழச்சாறு கடைகளை நாடுகிறாங்க. திருச்சி மாவட்டத்தில் இதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்குது. இங்கே குழந்தையோட ஒருத்தர் நிற்கிறாரு, அவர்கிட்ட கேட்கலாம். சார், திருச்சியில் வெயில் எப்படி இருக்குது? இப்போ ஜூஸ் கடையெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒன்றா பார்க்குறீங்க? வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அதனால் வெயில் மக்களால் தாங்க முடியல. அதனால தான் எல்லாம் அவங்கவுங்க தனியை தேடி ஓடிட்டுருக்காங்க. மழை வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். சென்ற ஆண்டுகளை விட இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லே வெயில் இவ்வளோ அதிகமாகிடுச்சு. அது எப்படி இருக்குது? குழந்தைங்களை வச்சுட்டு எப்படி சமாளிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேக்குரு, உடம்பு சரியாக போகிறது எல்லாம் கஷ்டமாக தான் இருக்காங்க குழந்தைங்களாம். இதே மாதிரியா வெப்பநிலை என்பது அதிகரித்து காணப்படுவதால மக்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். குறிப்பா மதிய வேளைகள்ல வெளியில வரதுக்குன்னே அச்சப்படுறாங்க. இங்க இருக்கக்கூடிய பழச்சாறு கடைக்காரர்கிட்ட கேட்கலாம். ஆனா வெயில் ஆரம்பிக்க மக்கள் இந்த பழச்சாறுகளை எவ்வளவு தூரம் விரும்பி வாங்குறாங்க? நீங்க அதுக்கேத்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சிருக்கீங்க? நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண மாட்டோம். நல்லா இருக்குங்களே, உங்களுக்கு சாத்துக்குடி, தர்பூசணி, முலாம்பழம், மாதுளை ஜூஸு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வெயில் காலம் தொடங்கிருச்சு. மக்கள் முன்னே விற்பனைக்கும் இப்போ உள்ள விற்பனைக்கும் என்ன மாதிரியான? அதிகமாக தான் இருக்குது. வெயில் அதிகமாக இருக்கனால மக்கள் அதிகமாக தான் விரும்பி சாப்பிட்றாங்க ஜூஸு. மற்றபடி நல்லா தான் இருக்கும் முன்ன ஃப்ரெஷ்ஷாக. வெயிலை சமாளிக்க குறிப்பாக நம்ம கொஞ்ச நேரம் நம்ம வெளியில வந்துட்டாவே அந்த வெயிலை சமாளிக்கிறது அப்படிங்கிறதே முடியாத ஒரு சூழலாக தான் இருக்கு. மக்களும் அதற்கு இணையா, அதாவது தோல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த வெயில் படுறதுனால ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. வானிலை ஆய்வு மையமும் காலை 11 மணிக்கு மேல தொடங்கி ஒரு 3 மணி வரைக்கும் அந்த உச்சி வெயில் குறையிற வரைக்கும் வெளியில வரதை தவிர்த்துக்கோங்கன்னு தொடர்ந்து மக்களுக்கு அறிவுறுத்திட்டு வராங்க. மக்கள் அதனை பின்பற்றினாலும் பணி நிமித்தமா வெளியே வர வேண்டியது இருக்கு. பள்ளிகளுக்கு தேர்தல் முடிவடைந்த உடனே விடுமுறையும் விட்டுட்டாங்க. அந்த பிள்ளைகளை அழைச்சிட்டு வெளியே போகக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த வெயிலை சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. மருத்துவர்களுடைய அறிவுரைப்படி அதிக அளவிலான குடிநீர் பருகி உடல்ல இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை சீராக வச்சுக்கணும். கூடுமான வரை இந்த மாதிரியான உச்சி வெயில் பொழுதுகளில் வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல்களை மருத்துவர்கள் தெரிவித்திருக்காங்க. நம்ம இருந்தாலும் பார்க்கலாம், சாலைகளிலே அந்த காணல் நீர்னு சொல்லுவாங்க, தண்ணி இருக்காது. ஆனால் அந்த வெயிலுடைய தாக்கத்தின் காரணமாக சாலைகளில் தூரத்தில் தண்ணி தேங்கி இருக்க மாதிரி சூழல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலை தான் திருச்சி மாவட்டத்தில் திரும்பும் பக்கம் எல்லாம் சாலைகள் எல்லாமே இப்படிதான் வெயில் அதிகரித்து